ஹலோ அமிகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு சில பல காரணங்கள்னால நம்மளால ரெகுலரா வீடியோ எடுக்க முடியல. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ஏன்னா நமக்கு ஒரு அடி மேல அடி மேல அடி மேல அடி, ரெகுலரான வீடியோ எடுக்க முடியல. சோ நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் அதை பூந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடையாது. அதனாலதான் எடுக்கிற வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாவும் வர்றதுக்கு காரணம் அதான். ஏன்னா அவன் எடிட் பண்ணவே ஆல்ரெடி டைம் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா. ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்ல ஃப்ரெண்டோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நம்ம திருப்பதி போயிட்டு இருக்கோம். எனக்கு எப்படி போகணுங்கிற ரூட் உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன். செங்கல்பட்டுல இருந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினை நீங்க பிடிச்சீங்கன்னா நீங்க சேர்ந்து போயிடலாம், ரேணிகுண்டா போயிடலாம். அங்க இருந்து ஒரு ½ mn திருப்பதி, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. இது ஒரு ஈஸியஸ்ட் வேங்க. இட்ஸ் சோ சிம்பிள். இன்னொன்று ஜெனரல் கேட்டகரியில போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா போனா 150 டிக்கெட் வரும், ஸ்லீப்பர் வரும். அந்த மாதிரி அதுல போனோம். ஏன்னா நான் திருப்பி வரும்போது நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அவ்வளவு பாடுபட்டேன். போறப்பதான் எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. வரப்ப ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ட்ரெயின் ஏறிட்டோம் கைஸ். பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, நைஸா தெரியுதா? நைஸா பார்க்காம இருக்கும். இந்தா ஆமா, இங்க ஒருத்தர் இருக்காம பாருங்க. வரமாட்டேன் அடிப்பை போட்டுட்டு படுத்துவாங்க. நான் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் கீழே இருந்து மேல போகணும் பஸ்ல அப்படின்னாங்க. பஸ்ல ஏன்னா நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் திருப்பதி தான் ஸ்டாப்னு. அது கிடையாது. திருப்பதி ஒரு ஸ்டாப்பு. திருப்பதியிலே ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல ஏறுறது திருமலை அப்படின்னுவாங்க. பேரார்த்தெல்லாம் தெரியாது எனக்கு. அப்படி இருக்கு. அதுல ஏறி போனீங்கன்னா ஒரு கோவில் வரும். அந்த கோவில்ல தான் நீங்க சாமி பார்க்கணும். சாமி பார்க்கறதுங்கிறது மிஷன் இம்பாசிபிள். கைஸ், நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். இப்போ நம்ம ஜீப்பை பிடிச்சி போறோம். ஏன்னா நம்ம பஸ்ல போனா நல்லா இருக்காதுன்னு நம்ம ஜீப்ல போறோம். எல்லாத்தையும் அப்படியே இயற்கையை சுவாசிச்சுக்கிட்டே போறோம். நம்ம ஃப்ரெண்டு ஜீப்பை தேடிட்டு இருக்கான் எங்க இருக்குன்ட்டு. கிடைக்கல, ஒரே சோகம் தான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸு திரும்பி வரும். அப்படி பஸ்ஸு திரும்பி வரும்போது நீங்கள் அதில் ஏறிக்கலாம். உங்களை அங்கே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் இது ஃபுல்லாக நடந்தால் வரணும். ஃபுல் 2 செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பேக்கில் ஒன்றும் இல்லைன்னா விட்டுருவாங்க. ஏதாவது இருந்தால் பிடிச்ச ஃபைனாக போடுவாங்க. ஒரு 40 நிமிஷம் உங்களை அப்படியே சுத்துன்னு சுற்றி உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றிடும். தலை சுத்துறதுக்குலாம் மிட்டாய் எடுத்துட்டு இருப்பாங்க. தலை சுத்தாம இருக்கு, இந்த மிட்டாய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சுத்தம், எல்லாருக்கும் சுத்தம். நீங்க போய் சேர்ந்துட்டீங்களே, ஆனால் அங்க ஜம்முன்னு இருக்கும். நாங்க நைட்டு ஒரு 11:30 போனேன். திருப்பதியில உங்களுக்கு எல்லா மேரேஜுக்கும் மேரேஜ் பேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேரேஜ் பேக் அப்படின்னா என்னன்னா, நீங்க திருப்பதியில கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா 1,40,000 1,50,000 சரியா தெரியல எனக்கு அமௌண்ட். அவ்வளவு உங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அந்த பந்தல், செட்டு, சாப்பாடு, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட், மியூசிக் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த திருப்பதியில திருமலைல ஒரு இடத்துல எல்லாருக்கும் எப்படி பண்றாங்களோ அது மாதிரிதான் உங்களுக்கு பண்ணுவாங்க. வித்தியாசமான ஒண்ணு பண்ண மாட்டாங்க, பண்ணுவானுங்க. அதுல போய் பண்றேன்னா அப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 VIP டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை பத்தி நான் அடுத்து சொல்றேன். ஒரு கதை, டிக்கெட் என்ன ஸ்கேம் கதை நடக்குதுங்கிறத நான் அடுத்து சொல்றேன். எங்க நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கோயில்லாம் சரி போனா அப்படி நான் பெருசா பார்த்த கூட்டமே நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் போனதான். அதுதானா இருக்கிறதுல அதிகமா வெயிட் பண்ணுது. அதுக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இங்க போய் கேட்டா, நீ இன்னைக்கு பாக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு 2 நாள் கழிச்சு பாக்கலாம்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நீ அவ்வளவு டைம் ஆகும், நீ பாக்குறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்கும். நான் ஏன் அந்த ஆசையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு நான் போயிட்டு நின்னா அப்பதான் என்கேஜ்மெண்ட்ன்றேன். எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் போறேன். நான் ஒரு ட்ராக் பேண்ட், இதே மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு நிக்கிறேன். அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்படியா வரீங்க அப்படின்னு கேட்கான். எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன்? அவன் சொல்லல. இந்த ஒரு கூலி போய் உட்காந்துருக்கோன்னு சொல்லுவாங்க. என்னடா இது அப்படின்னு அப்படி உட்காந்துருந்தேன். நீங்க கட்டிக்க போற பொண்ணுட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? சிம்பிள். எதிர்பார்க்கறாங்க. நான் ஒண்ணுகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டினா லாயல்ட்டி தான். அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சா காலைல 5 மணிக்கு இவங்க மட்டும் தான் கல்யாணம் வைப்பாங்க. அந்த மாதிரி காலைல 5-6 மணிக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்பாடு வடை, இட்லி, பொங்கல், கேசரி எல்லாமே நல்லா இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டேன், அதனால பக்கத்து தட்டில் இருந்து வீடியோ எடுத்தேன்.
சரி இப்படியே போயிட்டு வரலான்ட்டு சாமி கூட பாக்கலங்க நானு. அதுல டிக்கெட்ல வேற நார்மல் ஃப்ரீ டிக்கெட், விஐபி டிக்கெட், விவிஐபி டிக்கெட்ன்ட்டு ஒரு ரகரகமா வச்சிருக்காங்க. விஐபி டிக்கெட்லாம் எப்படின்னா இதுதான் லைன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சா ஃப்ரீ டிக்கெட், ஒருவேளை தெரியுதா, இங்க இருந்து ஆரம்பிச்சா ஃப்ரீ டிக்கெட். ஒருவேளை நீங்க வர்றவங்க உங்களை இங்க ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா விஐபி டிக்கெட், ஒருவேளை இங்க ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா விவிஐபி டிக்கெட். அவ்வளவுதான், ஜோ ஜிம்பிள். அந்த மாதிரிதான் நான் போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா விடிய டைம் ஆகுமா. அதுக்கு தான் டைம் ஆகுது. சரி டெய்லி அன்னதானம் போடுறாங்களே அதுக்கு போலான்னு பார்த்தா அது உள்ள போறதே போதும், ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடந்து போற மாதிரி போய்கினே இருக்கு. அங்க ஒரு 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு.